அக்கிரமக்காரனின் அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விடப்படும் போது மனம் பொறுக்காது. இன்னும் சொல்ல போனால், தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதன் தான் உயிரையே வைத்திருக்கக்கூடிய தன் குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நிதர்சனமாக சொல்வதென்றால் தாங்கிக் கொள்ள மாட்டான். அவனுக்குள்ள அந்த இயல்பே மாறிவிடும். சகோதரர்களே, ஒரு மனைவிக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் போது சாதுவாக இருப்பான். ஒரு எதிரியால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு ஏற்படும் போது சம்பந்தப்பட்ட கணவன் இவ்வளவு காலம் சாதுவாகவே இருப்பான். அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனால் தன்னவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கொடுமையை சகித்துக் கொள்ளாத நிலை அந்த இயல்பையே மாற்றி அவனை வீரனாக என்ன செய்யும் சொன்னா, அந்த நேரத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை சீரழிக்க நினைக்கிறான். அந்த பெண்ணுக்குரியவன் ஒருவன் 4 பேரை சமாளிக்க முடியாவிட்டாலும் தன் உயிர் இருக்கின்ற வரைக்கும் அவர்களை எதிர்ப்பதை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதே போலத்தான் நபிமார்கள் தொடர்ந்து அல்லாஹ்விற்காக சத்தியத்தை போதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை தாங்கிதான் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் கை மீறும் போது அவர்களால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் இருக்க முடியாது. உடனடியாக அல்லாஹ்விடத்தில் இருந்து அதாபை இறக்க கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அந்த மக்களை அழித்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சொல்வார்கள், பனி இஸ்ரவேலர்களின் மிகச்சிறந்த அடையாளமாக இருந்த ஃபிரௌன், எகிப்திய மன்னன், அவன் தொடர்ந்து மக்களுக்கு அக்கிரமத்தை செய்தான், அட்டூழியங்கள் செய்தான். அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும், பலகீனப்பட்ட மக்கள் அனைவரும் அவனுக்கு எதிராக ஏதாவது நடந்து விடாதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தங்களுடைய மேலான அபிப்பிராயத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் காரணமாக ஃபிரௌன் என்ன செய்தான், நதியில் மூழ்கடிக்கப்படுகிறார். மூழ்கடிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் மூசாவே, உன் இறைவனை நான் ஈமான் கொண்டேன் என்று கத்துகிறார். மூசாவே, உன்னுடைய இறைவனையும் உன்னுடைய கூட்டத்தார் பனி இஸ்ரவேலர்களுடைய இறைவனையும் நான் ஈமான் கொண்டேன், நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறான். ஏற்கனவே அவன் இது போல வாக்குறுதிகளை அளித்தவன் தான். ஆனால் அந்த நேரத்தில் ஆபத்துக்கள் அவன் பக்கத்தில் வரவில்லை. இந்த நேரத்தில் மூழ்கக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக அவன் பொய் சொல்ல மாட்டான் என்பது ஹஜ்ரத் மூசாவுக்கு தெரியும். ஆனாலும் அவன் செய்த அக்கிரமங்கள் மனதில் நிழலாடியது. தான் உயிராக நினைத்த தன்னுடைய வளர்ப்பு தாய் ஆசியாவை அவன் செய்த கொலை கொடூரமாக அவர்களை சிதலமடைய செய்தது. முச்சந்தியில் வைத்து பல மக்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டதற்காக ஆசியா அவர்களை செய்த கொடுமைகள் அனைத்துமே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண்களில் நிழலாடியது. அதே போல தன்னை பின்பற்றினார்கள் என்பதற்காக பனி இஸ்ரவேலர்களை அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த பாடுகள், அவன் செய்த கொடுமைகள் அனைத்தும் நிழலாடியது. சரி, என்னதாக இருந்தாலும் அவன் ரிஸ்க கொஞ்ச நாள் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோன்ற அந்த ஒரு நன்றி பெருக்கு உள்ளத்தில் வருகின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் அவனை சொல்ல விடாமல் தடுத்து கீழே நதியின் அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அவன் வாயில் திணித்து அந்த வார்த்தையை வரவிடாமல் அவனை திரும்பவும் மூழ்கடித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் என்பது வரலாறு. இந்த சம்பவத்தை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்தில் நான் இருந்தால், இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்புக்கு மீறிய மனிதத்துவம். இதுதான் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆரம்ப, அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்க, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிய ஒரு உத்தமத்தனம். இது யாருக்கும் வராது. அல்லாஹ்வினால் மிக பெரும் நபியாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. 1 லட்சம் ஆம்பளையை கொண்டிருக்கிறான், சாதாரணமாக இல்ல. மூசா பிறந்து விட்டார் என்பதை பயந்து 1 லட்சம் ஆண் குழந்தைகளை கொன்றவன். குர்ஆன் கூறக்கூடிய உண்மை, யாருமே செய்ய முடியாத அந்த காரியத்தை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் செய்திருப்பேன் என்று சொன்னார்கள்.
துடிக்கின்ற ஃபிரௌனின் கரங்களை நான் தூக்கி நிறுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கறணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தின் மீது வைத்த அக்கறையும் அன்பும் அவர்களை தவிர வேறு யாராலும் சிந்திக்க முடியாதது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கக்கூடிய அஹ்லே குர்ஆனை இன்றைக்கு நாம காஃபிர்னு ஏன் சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடையாது, ஹதீஸ் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒருவனை குர்ஆனை நான் பின்பற்றுவேன், அல்லாஹ்வை நான் பின்பற்றுவேன் சொல்லி சொல்லக்கூடியவனை காஃபிர் என்று சொல்கிறது மார்க்கம். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இந்த மார்க்கமும் இல்லை, நாமும் இல்லை சகோதரர்களே. அதனால்தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சில கைமாறுகள் இருக்கின்றன. அந்த கைமாறுல ஒரு விழுக்காடு கூட நான் கம்மி பண்ணிடக்கூடாது. 3 தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறது, 3 தான். ஒன்னு, அவங்க பேரை சொல்லும் போது ஸலவாத்தை சொல்றது. இன்னொன்னு, சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரம் ஸலவாத் என்ற உன்னதமான அமலை செய்வது. 3வது, அவர்கள் அப்பழுக்கற்ற நிலையில் உங்கள் கைகளில் தந்த அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுவது. இந்த 3 மட்டும்தான். வேற நீங்க ரசூலுல்லாவுக்காக நான் எதையெல்லாமோ செய்ய போறேன்னு சொல்லி கற்பனை பண்ணி நீங்க பெரிய அளவுக்கு அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைச்சா கூட இந்த 3க்கு நிகராக எதுவுமே ஆகாது. இந்த 3 தான் மெயின். இந்த 3 தான் மிகச்சிறந்தது. பெருமானார் அவர்களுடைய புனிதமான பெயர் முஹம்மது என்ற வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத், இன்னொன்று பிரத்யேகமாக நீங்கள் செய்யக்கூடிய ஸலவாத், இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி நீங்கள் வாழ்ந்து செல்வது. இந்த 3ம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சென்றடையக்கூடியது. ஏன்னா இந்த உலகத்தில் அவர்கள் செய்த ஒரு அக்கறையை போல உங்களுடைய பெற்ற தாய் தகப்பன் கூட செய்ய கிடையாது. குர்ஆனில் ஒரு ஆயத்து ஒன்று வருகும், நீங்கள் பார்த்திருக்கலாம். அம்ம யதஸாலூன் என்று சொல்லக்கூடிய கடைசி ஜுசுவிலே அபஸ வத்தவல்லா என்ற அந்த ஜுசுவினுடைய 3வது சூறாவிலே ஒரு வார்த்தை ஒன்று வரும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை விட்டு ஓடும் நாள். வ உம்மிஹி வ அபீஹ், தன் தாயை விட்டும் தந்தையை விட்டும் விரண்டோடும் நாள். வ சாஹிபத்திஹி வ பனீ, மனைவியை விட்டும் மக்களை விட்டும் விரண்டோடும் நாள். அந்த நாள் சாதாரணப்பட்ட நாள் அல்ல. அந்த நாள்ல எல்லாமே பொய்மேண்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுவான். உலகத்துல அவங்களுக்காகத்தானே வாழ்ந்தான். மனைவி மக்களுக்காகத்தான் சொத்துக்கள் சேர்த்தான், மனைவி மக்களுக்காகத்தான் தன்னுடைய சுகத்தை எல்லாம் அர்ப்பணம் செய்தான். அந்த மனைவி மக்கள் என்ன செய்கிறார்கள்? கைவிரித்து விடுகிறார்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லமா கொஞ்சம் நன்மைகளை நம்ம பரிமாறிக்கிறோமே, நீ செய்த நன்மைகளை கொஞ்சம் கொடுத்துட்டின்னு சொன்ன நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நிச்சயமாக கிடையாது என்று சொல்லி விடுவார். தாயை சொல்லி விடுவார். யௌம யஃபிர்ருன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? விரண்டு ஓடுறதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல யாருக்காக நீங்கள் விரண்டு ஓடி ஓடி சம்பாதித்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். யதார்த்தம், பிராக்டிக்கல் அதுதான். மறுமை நாள்ல உள்ள பிராக்டிக்கல் அதுதான். உலகத்தில் அது நடக்காது. உலகத்தில் உங்கள் மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சார்ந்துதான் இருப்பார்கள். ஆனால் மறுமையின் நிலை, நிரந்தர உலகின் நிலை அப்படிப்பட்டதல்ல. அங்குள்ள அந்த கொடூரங்களின் காட்சி, அந்த கொடூரங்களின் உச்சத்தின் காட்சி மனித மனங்களில் உள்ள இயல்பையை மாற்றிவிடும் சகோதரர்களே. மனித மனங்களில் உள்ள இயல்பையை மாற்றிவிடும். ஆனா அங்கேயும் காதல் வரும் மனைவிக்கு. எந்த 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 மனைவிக்கு தெரியுமா? தீன் காதல். இந்த உலகத்தின் வாழ்க்கையில இருவரும் எப்படி செய்கிறார்கள்? தீன் காதல் செய்கிறார்கள். நீ இன்னைக்கு தொழுதியா? சரி, பண்ணி குர்ஆன் ஓதுனியா? கணவர் கேட்கிறார். ஆமாங்க நான் ஓதுனேன். நீங்க போனீங்களா? தொழுகைக்கு போனீங்களா? எத்தனை தொழுகைக்கு போனீங்க? இன்னைக்கு இந்த ஹதீஸ் வாசிப்போமா? இன்னைக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லுவோமா? இப்படி மாறி மாறி மார்க்கத்தின் மஷோரா, உலகத்தின் மஷோரா அல்ல, படைத்தவனை பற்றி உள்ள மஷோரா. அசருக்கு என்ன லேட் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு? ஆமாப்பா லேட் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப சாச்சா ஜமாத்துக்கு போயிருங்க. இது தீன் காதல். மற்றவைகள் உலகத்தை சார்ந்த வீண் காதல். இந்த தீன் காதலோடு இருக்கக்கூடியவர்கள் மறுமை நாளில் தப்பித்து விடுகின்றனர்.
அல்லாவின் மஷோரா, ரசூலின் மஷோரா, தீனின் மஷோரா, மார்க்கத்தின் மஷோரா, இந்த மஷோராவில் இணையக்கூடிய தம்பதியினருக்கு அல்லாஹ் அந்த பாசத்தை அங்கே நிலைவர செய்கிறான். ஏதோ வாழ்ந்தோம், சாப்பாட்டுல உப்பு இல்ல புளி இல்லைன்னு சண்டை பிடிக்கிறாரு. வீட்டுல உள்ள பிசினஸ், வீட்டுல உள்ள குடும்ப நிர்வாகம் சரியில்லைன்னு மட்டும் சண்டை பிடிக்கிறார். மற்றபடி மார்க்கத்தை பத்தி சட்டை பண்றதே இல்லை. அவ லுஹர் தொழுதாலா, அசர் தொழுதாலா, மகரிப் தொழுதாலா, ஐ எம் டோன்ட் கேர். என் காரியத்துல கரெக்டா இருக்காளா, நான் கணவன், நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எப்படி பண்றா அப்படின்றதுல மட்டும்தான் கரெக்டா இருக்கிறாருன்னு சொன்னா அது தீன் காதல் அல்ல சகோதரர்களே. மறுமை நாள்ல அந்த காதல்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த காதலில் பிரயோஜனம்? உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சார்ந்த, மார்க்கத்தின் ஒரு 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 விடயங்களை சார்ந்த ஒரு 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 காதல். அந்த காதலில் அங்கே அல்லாஹ் தஆலா பவர்ஃபுல்லா கொடுத்துறான். சரி, ஹைர். அப்ப எல்லோரும் கைவிடும் போது ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் வரும், யா உம்மத்தி, என் சமூகமே, நான் இருக்கிறேன் உனக்கு என்று. நரகத்தில் புழுவாய் துடிக்கின்ற அந்த பாவிகளை பார்த்து ஒரு கூக்குரல், இங்க வா, நான் இருக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அருட்கரங்கள் அவனை அரவணைக்கிறது. அந்த அருட்கரங்களுக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அதனால் உலகத்தின் வாழ்க்கையிலும் சரி, மறுமையின் வாழ்க்கையிலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து ஒரு மூமின் சிந்திக்க முடியாது. அதனால்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது உலகத்தில் நெருக்கடி கடுமையாக இருந்தது என்று சொன்னால் நான் உடனே சொல்வது ஸலவாத்து தான் சொல்லி சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமை அவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மகாபெரிய மதுஹபின் தோற்றுவாய். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எனக்கு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படும் போது என் கண்களுக்கு என் ரப்பு காட்டக்கூடிய ஒரே ஒரு வழி ஸலவாத்து தான் என்று சொல்வார்கள். ஸலவாத்து தான் என்று சொல்வார்கள். அதே போல இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எனது தேவைகள் உச்சத்தை அடையும் போது அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில தேவைகள் நிறைவேறாம இருக்கும் போது என் ரப்பு எனக்கு தந்த ஒரு பெரிய வழி எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் என்று அவர் சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு பெரும் மாபெரும் பொக்கிஷம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் அவங்கள தவற விட்டுறக்கூடாது. தினசரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைத்து அசை போட்டு கொண்டிருப்பது ஒரு மூமினுக்கு மிக பெரும் பக்கபலம். நினைத்து பாருங்க, தினசரி ஒவ்வொரு சுன்னத்தான ஹதீஸை ஒருத்தர் படிச்சதை அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ஏற்படுத்தி கொள்றார். அவர் எங்க ரசூலுல்லாஹ் பிரிஞ்சிருப்பாரு? பிரிஞ்சிருக்க மாட்டார். அப்ப தொடர்ந்து அவர் முஹம்மதோடே வாழ்ந்து கொண்டிருப்பார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மரணம் அடைந்ததும் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது, மூமின்கள் ஒரு மூமினை புதைத்து விட்டு வெளியேறி செல்லும் போது, மக்கள் புதைத்து விட்டு ஜனாசாவை புதைத்து விட்டு வெளியேறி செல்லும் போது அந்த மூமினுக்கு உயிர் தரப்பட்டு மர் ரப்புக்க, ஓ ரப்பு யாரு, ஓ நபி யாருன்னு கேட்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஹதீஸினுடைய ஆதாரமான செய்தி. இன்னொரு ஹதீஸையும் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தை காட்டி இவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். உருவத்தை காட்டி கேட்கும் போது நீங்க முன்ன பின்ன பார்த்திருக்கல ரசூலுல்லாஹ்வை. சஹாபாக்களை கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஏன்னா நேரடியா பார்த்திருக்கிறாங்க, நேரடியா பேசி இருக்கிறாங்க, அவங்களோட பழகி இருக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம எத்தனையோ நூற்றாண்டுக்கு பிறகு பிறந்த நமக்கு எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை காட்டி இவர் யார் என்று கேட்கும் போது எப்படி பதில் தெரியும்? ஆனால் தெரிய வைப்பான் சகோதரர்களே. எப்போது எப்போது தெரிய வைப்பான்? நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்ந்து ஒரு 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 உலகத்தில் வாழும் போது, மனைவி மக்களோடு புரண்டாலும் நெஞ்சின் உச்சத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னைக்கு சுன்னத், அவங்களுடைய சுன்னத் என்ன கடைபிடிச்சேன்? 5 வக்துக்கு நான் மிஸ்வாக் செய்தேன். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எப்படி கடைபிடிச்சேன்? வலது காலில் முதல்ல செருப்பு போட்டேன், இடது காலில் 2வது போட்டேன், கலட்டும் போது இடது கால முன்னாடி கலட்டினேன், வலது. இது ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்யணும். நீங்க பார்த்து பார்த்து கொஞ்ச நாள் செய்யும் போது உங்களுக்கு வளமையா போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் உங்களுக்கு வளமையாக போயிடும். அதே போல ஆடை அணியும் போது வலதுபுறத்தை நான் முற்படுத்தினேன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது. தலையில் எண்ணெய் வார்ப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது. நகம் வெட்டுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து பார்த்து இது சுன்னத் என்ற அடிப்படையில் செய்யும் போது நாம் சொல்வோம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழவில்லை, ஆனாலும் இந்த 2025வது காலகட்டத்திலையும் கூட ரசூலுல்லாஹ்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற மனோபாவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் சகோதரர்களே. அதனால அவங்கள பத்தி கேட்கும் போது நம்ம கரெக்டாக சொல்லலாம், இவங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சத்தியத்தை போதித்தவர், என்னை முஸ்லிமாக மாற்றியவர். அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கு சரியான பதிலை அளித்து அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த உன்னதத்தை பெறலாம். அதனால் ரபியுல் அவ்வல் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், மௌலூதும் ஸலவாத்தையும் ஓதி முடித்தாகிவிட்டது என்ற நிலையில் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுக்க ரபியுல் அவ்வலாக இருக்க வேண்டும். சொல், செயல், நடை, உடை, பாவனை முடிந்த மட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக நான் பிரதிபலிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 10 முறை ஸலவாத் சொல்றத நான் வாஜிபு, ஃபர்லாவே ஆக்கிடணும். ஏன்னா வாஜிபுடைய லிஸ்ட்ல தானே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தானே சொல்றான் நீ ஸலவாத் சொல்லுன்றது, அல்லாஹ் சொல்றது அப்படின்றது வாஜிபு, கண்டிப்பாக செய்ய வேண்டும். 10 முறை. நீங்க 100 முறை நான் டெய்லி ஓத போறேன்னா 2 நாள் 3 நாள்ல முடிஞ்சிடும். டெய்லி 10 முறை நான் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை என் மனதால் நான் உரைப்பேன். மரணிக்கும் போது நமக்கு பயம் இல்லை, கஷ்டம் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் யாரு நமக்கு சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. நாம உயிர் பிரியக்கூடிய தருவாயில ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்துவிடும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.